டைப் 2 டயபெட்டிஸ் 25 வயசுக்கு 20 வயசு பையனுக்கு வருகிறதுன்னா எங்கே போய் சொல்லுதுன்னா, நுரையீரலில் சளி கட்டாது, தொண்டையில் சளி கட்டாது. அதில் ஒரு மூலிகை இருக்கிறதுமா, அந்த மூலிகைக்கு பேர் சொரியாசிஸை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். சொரியாசி அடித்து துரத்துகிற ஆற்றல் அந்த ஒரு அருமையான தயாரிப்பு. அந்த தயாரிப்புக்குரிய பிரதான மூலிகை. வயதானவர்களுக்கு கேன்சர் வரும், குழந்தைகளுக்கு வருகிறது, நடுத்தர வயதிற்கு வருகிறது. ஸ்மோக் பண்றவனுக்கு லங் கேன்சர் வருதுன்னா ஒத்துக்கொள்ளணும். இது எதுவுமே இல்லாதவனுக்கு வருகிறதுன்னா டீ டோட்டலுக்கு வருகிறது. ரொம்ப கொடுமை. நோய் எதிர்ப்பாற்றல் என்பது மிக 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 அவசியம். புற்றுநோயை கூட கட்டுப்படுத்துகிற, பரவுவதை தடுக்கிற, குணப்படுத்துகிற ஆற்றல் பெற்று இருக்கிறது என்று பல ஆராய்ச்சிகள், 3000க்கு மேல ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்னைக்கு வந்து விட்டது. இப்போ கொரோனாவில் எவ்வளோ பேர் எவ்வளோ மடிந்தார்கள். நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர், தாலிசாதி சூரணம், மாதுளை மணப்பாகு, இது போன்ற சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தயாரிப்புகள் எல்லாம் நிலவேம்பு குடிநீரில் இருப்பது அத்தனையும் கசப்பு. அதில் நிலவேம்பு இருக்கிறதே உலகமாக கசப்பு. எப்படி கொரோனா நேரத்திலே மக்களை காப்பாற்றியது, அரசாங்கமே மக்களுக்கு வழங்குவதற்கு முன் வந்தது. பல மையங்களை ஏற்படுத்தி அந்த மையங்களிலே சித்த மருத்துவமே அளிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்வியல் நெறி அப்படி நெறிகெட்டு போய்விட்டது. கபசுர குடிநீர் என்று ஒன்றை சொன்னார்கள். கபசுர குடிநீரில் 15 மூலிகைகள். கபசுர குடிநீர் தான் பெரும்பாலும் கொடுத்தார்கள். காய்ச்சலோடு இருக்கிற போது நிலவேம்பு குடிநீர் சேர்த்து கொடுத்தார்கள். திருவிழா காலத்திலே ஒரு 6 நாள் 7 நாள் திருவிழா நடந்ததுன்னா 8வது நாள் மஞ்சள் நீர்னு ஒரு விளையாட்டு வச்சிருப்பாங்க. எல்லாரும் மேலே மஞ்சளை தெளிச்சுட்டு, மஞ்சள் அடிச்சுக்கிட்டு, மஞ்சளை ஊற்றி அபிஷேகம் பண்ணிப்பாங்க. வேப்பிலை மஞ்சளும் தான் பிரதானமாக கையாளப்படுவது. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், வாழ்வியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யணும், ஸோ அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். முதல்ல இந்த இம்யூனிட்டி பவர் நமக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா அதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார்? நாம ஆரோக்கியமா இருப்பதனுடைய காரணமே நம்முடைய உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றல் சக்தி தான். சதா காலமும் நாம் சூழலிலே இருக்கிற கிருமிகளுக்கு ஆட்படுத்தப்படுகிறோம். தண்ணீர்ல இருக்கலாம், உணவுல இருக்கலாம், காற்றில இருக்கலாம், பக்கத்திலே இருப்பவருடைய உடல்லே இருக்கலாம், கொரோனா மாதிரி. இந்த தொற்றுகள் எல்லாம் நம் உடலில் வராமல் நம்மை பாதுகாப்பது எதுன்னா அந்த தொற்றுகளுக்கு நம் உடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி. சரி, பக்கத்துல இருக்கிறவங்க சளி தும்முனா கூட நமக்கு உடனே சளி வந்துடும். அதெல்லாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனாலதான். நோய் எதிர்ப்பாற்றல் இருந்தால் அது எப்படி வரும்? வராதே. இப்போ கொரோனாவில் எவ்வளோ பேர் எவ்வளோ மடிந்தார்கள். நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர், தாலிசாதி சூரணம், மாதுளை மணப்பாகு, இது போன்ற சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தயாரிப்புகள் எல்லாம் எப்படி கொரோனா நேரத்திலே மக்களை காப்பாற்றியது, எந்த அளவுக்கு அதுக்கு சிறப்புன்னு சொல்லணும்னாமா, நிலவேம்பு குடிநீரும் கபசுர குடிநீரும் அரசாங்கமே மக்களுக்கு வழங்குவதற்கு முன் வந்தது. பல மையங்களை ஏற்படுத்தி அந்த மையங்களிலே சித்த மருத்துவமே அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவர்கள் எல்லோரும் சித்த மருத்துவர்கள். இதனுடைய பலனை அறிந்துமா, இது எங்கே இருக்கிறது நிலவேம்பு குடிநீரும் கபசுர குடிநீரும்னா சித்த வைத்திய திரட்டு என்கின்ற ஒரு சித்த வைத்திய நூலில் இருக்கிறது. சரி, இதை குடிச்சா உடனே நமக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்குமா சார்? உடனே கிடைக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் உடனே தருகிற சக்தி நிலவேம்பு குடிநீருக்கும் கபசுர குடிநீருக்கும் உண்டு. இப்போ இந்த ரெண்டும் தமிழ் மருத்துவத்துக்கே உரிய சித்த மருத்துவ திரட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற சிறப்பு மருந்துகள். ஆனா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாருக்குமே தெரியவே ஆரம்பிச்சது இல்லை சார். நோய் எதிர்ப்பாற்றல் இதுல கிடைக்குது என்பது கொரோனாவால தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதற்கு முன்னமே சித்த மருத்துவத்தில் சளிக்கு, நிமோனியாவுக்கு, காய்ச்சலுக்கெல்லாம் இதை மருந்தாக சித்த மருத்துவர்கள் கையாண்டு கொண்டுதான் இருந்தார்கள். இது இந்த கொரோனா எப்படி பாப்புலர் ஆச்சு, அது மாதிரி கொரோனா கூட சேர்ந்து இதுவும் பாப்புலர் ஆயிடுச்சு. கசப்பா இருக்கு. எது? நிலவேம்பு குடிநீர். நிலவேம்பு குடிநீரில் இருப்பது அத்தனையும் கசப்பு. அதில் இருக்கிறது நிலவேம்பு, வெட்டிவேர், விளாமிச்சவேர், கோரைக்கிழங்கு, சந்தனம், பற்பாடகம், பேய்ப்புடல், சுக்கு, மிளகு,
இந்த 9 மூலிகைகள் சேர்ந்தது தான் நிலவேம்பு குடிநீர். இதில் நிலவேம்பு இருக்கிறதே உலகமகா கசப்பு. ஆனால் நிலவேம்பில் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டான்னு நிலவேம்புக்கு ஒரு பேர். அதில் ஆண்ட்ரோகிராஃபலைடு என்று இன்றைக்கு நவீன காலத்தில் ஆய்வு செய்து ஒரு வேதியியல் பொருளை கண்டறிந்தார். அந்த ஆண்ட்ரோகிராஃபலைடு என்கின்ற வேதியியல் பொருளுக்கு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அப்படின்னா வைரஸ் கிருமிகளை அழிக்கிற ஆற்றல் இருக்கிறது என்று பிறகு ஆராய்ச்சியிலே அறிவியல் உலகம் சொன்னது. ஆனால் பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்னமே எந்த தொற்றுக்கும் எதிர்ப்பாற்றலை தருகிற சக்தி நிலவேம்பு குடிநீருக்கு இருக்கிறது என்று சித்த மருத்துவம் சொன்னது. இதெல்லாம் எப்படி சார் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுதான்மா விளங்கல. அவர்களுக்கு என்று ஒரு அறிவியல் முறை இருந்திருக்கிறது. அது நவீன அறிவியல் ஆய்வுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். ஏன்னா நம்மள மாதிரி இந்த மாதிரி கொரோனா வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கல. அதாவது இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, ஒவ்வொரு கிருமி அந்த கிருமிக்கு எதிர்பார்த்து தருகிற வேக்சின்ஸ். இது நவீன மருத்துவத்தினுடைய கோட்பாடு முறை. சித்த மருத்துவம் அப்படி நினைக்கல. அது என்ன நினைக்கிறது என்றால், உடலில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறுப்பை ஆரோக்கியப்படுத்துகிற மருந்துகள். அப்ப அது எந்த கிருமி வந்தாலும் அதை எதிர்த்து அடித்து தள்ளிவிடும். இப்ப கபசுர குடிநீர் என்று ஒன்றை சொன்னார்கள். கபசுர குடிநீர்ல 15 மூலிகைகள். கபசுர குடிநீர் தான் பெரும்பாலும் கொடுத்தார்கள். காய்ச்சலோடு இருக்கிற போது நிலவேம்பு குடிநீர் சேர்த்து கொடுத்தார்கள். அக்கரகாரம், ஆடா தோடா, சுக்கு திப்பிலி, லவங்கம், கோஷ்டம், கடுக்காய், காஞ்சூரி, வள்ளி, முள்ளி, வட்டத்திருப்பி, சிறுதேக்கு, சீந்தில், கோரைக்கிழங்கு, நிலவேம்பு 15 மூலிகைகள் சேர்ந்தது தான் கபசுர குடிநீர். இப்போ இந்த கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீருக்கும் நோய் எதிர்ப்பாற்றல் என்பது எதை பொறுத்தவரையில் இங்கே பேசுகிறோம்? நுரையீரலை பொறுத்தவரையில் பேசுகிறோம். நுரையீரலில் சளி கட்டாது, தொண்டையில் சளி கட்டாது. அதில் ஒரு மூலிகை இருக்கிறதுமா. அந்த மூலிகைக்கு பேரு கரிமுள்ளின்னு பேர். பல மருத்துவர்கள் கரிமுள்ளியே தெரியாமல் பல நிறுவனங்கள், என்ன சொல்லக்கூடாது, மிக பிரசித்தி பெற்ற நம்பகத்துக்குரிய நிறுவனங்கள்ல சந்தனம் விலை அதிகமாக இருக்கிறது என்று நிலவேம்பு குடிநீர் சந்தனத்தை போடாமல் நிலவேம்பு குடிநீரை செய்து அதை மலிவான விலைக்கு மக்களிடத்தில் கொடுத்த பிரமுகர்களும் இருக்கிறார்கள். எல்லோரையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இப்போ தமிழ்நாடு சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவர் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய செயலர். பல நிறுவனங்கள் முறையாக உரிமம் பெற்று செயல்படுகிற நிறுவனங்கள், தேர் டிவோட்டட், அவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் சிலர் இப்படி செய்கிறார்கள். இப்போ கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், இந்த இரண்டுமே நோய் எதிர்ப்பாற்றலை நுரையீரலை பொறுத்தவரையில், சுவாச மண்டலத்தை பொறுத்தவரையில் கொடுக்கிற ஆற்றல் பெற்றது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருந்தது அப்படின்னா தோல் நோயும் ஏற்படும். ஏன் தோல் நோய் வந்தா போக மாட்டேங்கிறது? ஏன் தோல் நோய் வந்தாக்க சாலிசிலிக் ஆசிடை கொடுக்கிறார்கள்? ஏன் மாய்ஸ்சரைசரை கொடுக்கிறார்கள்? மருந்து என்பது ஏன் இல்லை? சித்த மருத்துவம் அதற்கு மருந்து சொல்லுகிறது. காளாஞ்சக படை என்று சொரியாசிஸை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். சொரியாசி அடித்து துரத்துகிற ஆற்றல் அந்த ஒரு அருமையான தயாரிப்பு. அந்த தயாரிப்புக்குரிய பிரதான மூலிகை வெட்பாலை, ரெட்டியா டிங்டோரியா என்கின்ற வெட்பாலை செய்த தைலம் மிக அற்புதமான சொரியாசிஸை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் பெற்று இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள். அப்போ சருமத்திலே நோய் வராமல் தடுக்க வேண்டும். அதற்கு சித்தர்கள் கண்டுபிடித்த எளிய மருத்துவம் மஞ்சள். மக்கள் எல்லாம் அதிக அளவிலே குழுமுகிற இடம் எது? ஒரு திருவிழா காலம். திருவிழா காலத்திலே ஒரு 6 நாள் 7 நாள் திருவிழா நடந்ததுன்னா 8வது நாள் மஞ்சள் நீர்னு ஒரு விளையாட்டு வச்சிருப்பாங்க. எல்லாரும் மேல மஞ்சளை தெளிச்சுக்கிட்டு மஞ்சள் அடிச்சுக்கிட்டு மஞ்சளை ஊற்றி அபிஷேகம் பண்ணிப்பான். எந்த கிருமி எவங்கிட்ட இருந்தாலும் அந்த கிருமிகள் எல்லாம் காலி பண்ணிவிடும் மஞ்சள். வேப்பிலை மஞ்சளும் தான் பிரதானமாக கையாளப்படுவது. அம்பாளுடைய பண்டிகையாக இருந்தால் வேப்பிலை இருக்கும். இல்லைன்னா பொதுவாக மஞ்சள் எல்லாருக்கும் மஞ்சள் தெளிக்கிறதுனே அதுக்கு பேர். மஞ்சளை தேய்த்து குளிப்பதனால பல நோய்கள் நம்முடைய உடலை விட்டு ஓடிவிடும். அப்போ மஞ்சள் மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பாற்றலை தருகிற ஒரு மூலிகை. அதிலிருந்து குர்குமின் என்று ஒரு வேதியியல் பொருளை பிரித்து எடுத்தார்கள். அந்த குர்குமின் புற்றுநோயை கூட கட்டுப்படுத்துகிற, பரவுவதை தடுக்கிற, குணப்படுத்துகிற ஆற்றல் பெற்று இருக்கிறது என்று பல ஆராய்ச்சிகள், 3000க்கு மேல ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்னைக்கு வந்து விட்டன. அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை தருதல் என்றால் என்ன? நோய் வருவதற்கு முன்னால் அந்த நோயை வராமல் தடுக்கிற ஆற்றலை உடலுக்கு தருவது. அப்படிப்பட்ட தன்மை உடையதிலே ஒன்று மிளகு, இன்னொன்று மஞ்சள்.
இப்போ இந்த மஞ்சளும் மிளகும் ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து கையாளுவது நம்முடைய சமையல் கலையின் ஒரு முக்கியமான அம்சம். அது என்ன ஆராய்ச்சி பற்றி சொல்கிறான், குர்குமினுடைய உறிஞ்சுகிற ஆற்றலை பைப்பரின் என்று சொல்லுகிற பெப்பரின் இல்லை பைப்பரின் என்று அழைக்கப்படுகிற மிளகில் இருக்கிற ஒரு மூலக்கூறு பல மடங்கு அதிகப்படுத்துகிறது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தால், எதை மஞ்சளையும் மிளகையும் சேர்த்தால் மஞ்சளுடைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி மிளகு என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறார். ஆக சரும நோயினுடைய எதிர்ப்பாற்றலை நாம் பெற வேண்டும். இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கூட நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுனால ஏற்படுமா சார்? அதாவது ஆட்டோ இம்யூன் என்பது ஒரு வகையான வேடிக்கையான ஒரு சொல். நோய் எதிர்ப்பாற்றலை வீழ்ச்சி செய்து நம்முடைய உடலையே எதிரியாக நினைத்து தாக்குகிற ஒரு தன்மை இந்த உடலுக்கு வந்து விடுகிறதுன்னு சொல்றான். சித்த மருத்துவம் அதை அப்படி பார்க்கல. நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுதல், நோய் எதிர்ப்பாற்றலை குறைத்தல் என்பது அல்ல, நோய் எதிர்ப்பாற்றலை சீர் செய்தல், பேலன்சிங் த இம்யூனிட்டி. இப்போ நோய் எதிர்ப்பாற்றல் வீழ்ச்சியினாலே வருகிற நோய்களிலே ஒன்றாக சொல்லப்படுவது அட்ரிகேரியான்னு சொல்லுவோம். மேலெல்லாம் ஸ்கின்னில் வட்ட வட்டையாக வரும், வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே மறைஞ்சு போயிடும். எங்கே வந்ததுன்னு அடையாளமே இருக்காது. அந்த வந்திருக்கிற நேரத்தில் அப்படி அரிக்கும். அதற்கு ஆன்டிஹிஸ்டமின் மருந்துகளை பயன்படுத்தி கொண்டு அதை தடை செய்து கொள்வார்கள். அது அந்த நேரத்தில் அது அவசியம்தான், வேறு வழி தெரியாதவர்களுக்கு. அந்த அட்ரிகேரியா என்று சொல்லுகிற ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இப்போ சொரியாசிஸ்னு ஒரு நோய் இருக்கிறது, அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு வகைப்படுத்தி விட்டார்கள். அது குணமாவதே இல்லை. சித்தர்கள் அதை பிரிக்கிறார்கள். காளாஞ்சக படை அதில் வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த 3 வகையான காளாஞ்சக படைகளாக பிரிக்கிறார்கள். அந்த காளாஞ்சக படைகளை குடலை சுத்தி செய்கிற மருந்தை முதலில் கொடுத்து விட்டு அதற்குரிய மேல்பூச்சி மருந்தும் உள்பூச்சி மருந்தும் உள்கொள்கிற மருந்தையும் கொடுத்து இந்த சொரியாசிஸை இல்லாமல் பண்ணிடுறாங்களே சித்தர்களை காட்டிய மருத்துவ வழியில். இப்போ இந்த இம்யூனிட்டியை நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிலவேம்பு சொல்லியிருந்தீங்க, கபசுர குடிநீர் சொல்லியிருந்தீங்க, வேற என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு சார்? அருகம்புல் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த மருந்து. அஸ்வகந்தி, அது அஸ்வகந்தி என்பது உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். அஸ்வகந்தி சூரணம், அஸ்வகந்தி லேகியம், அமுக்கரா சூரணம், அமுக்கரா லேகியம். ஏன்னா ஒரு குதிரையினுடைய வேகத்தையும் யானையுடைய பலத்தையும் தரும் என்று அதற்கு பொருள் சொல்வார்கள். அந்த அமுக்கரா சூரணத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பாற்றல் உடலுக்கு கிடைக்கும். சார், இந்த சூரணம் லேகியம் இது யார் பயன்படுத்தணும் சார்? பொதுவாக லேகியம் என்று சொன்னார், அதில் தேன், நெய், இனிப்பு கட்டாயம் சேரும், சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேரும். அந்த பாகில் தான் செய்வோம். அப்போது மிக அதிகமாக சர்க்கரை அளவு கூடுதலாக இருக்கிற நோயாளிகள், மிக அதிகமாக பிளட் ப்ரெஷர் உள்ள நோயாளிகள், அவருடைய உடலினுடைய தன்மை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல லேகியத்தை குறைத்து கூட்டி அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை எடுத்துக்கொள்ளுதல், ஒரு தேக்கரண்டிக்கு பதிலாக அரை தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளுதல். அதாவது 1 மாதத்தில் நல்லாகுது, 3 மாதம் நல்லாகட்டுமே, அதனால் என்ன, அப்படி அளவு அறிந்து பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அப்புறம் எனக்கு பிளட்ல ப்ரெஷர் கூடி விடுது, எனக்கு சர்க்கரை கூடி விடுது என்று குறை சொல்லக்கூடாது. இது அறிந்து அந்த காலத்தில் இதை பண்ணார்கள்னா இந்த 2 நோயுமே அந்த காலத்தில் ஏறத்தாழ அரிய நோய்கள். பணக்கார வியாதி, பணக்கார வியாதி, ரொம்ப சோம்பேறி வியாதி. இப்போ உழைப்பாளிகளுக்கு வந்து வதைக்கிறது. 60-70 வயதில் சர்க்கரை நோய் என்று பேசியது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட 50 ஆண்டுக்கு காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் என்று சொல்லப்பட்டது. இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக 20-30 வயதிலேயே டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ் வருவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது பாரம்பரியமாக இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். டைப் 2 டயபெட்டிஸ் 25 வயசுக்கு 20 வயசு பையனுக்கு வருகிறதுன்னா எங்கே போய் சொல்லுது? நம்முடைய வாழ்வியல் நெறி அப்படி நெறிகெட்டு போய்விட்டது. நம்ம வாழற முறையை முதல்ல மாற்றணும். லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நடைப்பயிற்சி செய்வதில்லை, உடற்பயிற்சி செய்வதில்லை, உணவை உடலுக்கு எது ஏற்றது என்று அறிந்து உண்ணுவதில்லை, கிடைக்கிறதெல்லாம் தின்றது, ருசியாக இருக்குதுன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்றது, இரவு பகல்னு நேரமெல்லாம் சாப்பிட்றது. ஒருவேளை உண்பான் யோகி, 2 வேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகின்னு சொன்னான். 3 வேளை எல்லாம் 3 வேளை 6 வேளை சாப்பிட்றான். இதை விட கொடுமை என்னென்னா, சர்க்கரை நோயாளிகள் 3 வேளைக்கு பதிலாக 6 வேளை 7 வேளை உணவு சாப்பிடுங்கன்னா சொன்னது என்ன அர்த்தம்? 3 வேளை சாப்பிட்ற உணவை குறைச்சி பிரித்து சாப்பிட்றான்னா இவன் 6 வேளைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சர்க்கரை குறையலை அப்படின்னா நம்ம மக்களை வந்து புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா.
அதனால இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு என்று பல மூலிகைகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் நம்ம பிரிச்சுக்கணும். பயமா கேன்சரே டியூ டு இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி. கேன்சருக்குரிய காரணிகள் எல்லாருடைய உடலிலும் இருக்கிறது. ஏன்னா ஒரு செல்லு காப்பி ஆகிற போது ராங் காப்பி ஆகிட்டா தட் பிகம்ஸ் எ கேன்சர் செல். அந்த ராங் காப்பியை உடனே அழிப்பதற்குரிய அப்போட்டாசிஸ் சொல்லுவார். உடனே அருகில் இருக்கிற மற்ற செல்கள்லாம் சேர்ந்து கொண்டு இந்த ராங் காப்பியை அழிச்சிடும். அப்படி அழிக்கிற ஆற்றல் இல்லாமல் போய்விட்டால் அந்த செல் வளர்ந்தால் கேன்சர் ஆகிடும். அது எப்போ அந்த இம்யூனிட்டி எப்போ குறையுது? வயதானவர்களுக்கு கேன்சர் வரும். இப்போ பாருங்க, குழந்தைகளுக்கு வருகிறது, நடுத்தர வயதினருக்கு வருகிறது. இப்போ குடிக்கிறவனுக்கு லிவர் கேன்சர் வருதுன்னா நம்ம ஒத்துக்கொள்ளலாம். ஸ்மோக் பண்ணுறவனுக்கு லங் கேன்சர் வருதுன்னா ஒத்துக்கொள்ளலாம். இது எதுவுமே இல்லாதவனுக்கு வருகிறதுன்னா டீ டோட்டலுக்கு வருகிறது. ரொம்ப கொடுமை. இப்படி தொற்று நோய்களில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு நோய் எதிர்ப்பாற்றல் என்பது மிக 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 அவசியம். இந்த நோய் எதிர்ப்பாற்றலுக்கு அடிப்படையாக இருப்பது உணவு ஒழுக்கம், உடற்பயிற்சி, சில எளிய சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகைகளை அன்றாடம் கையாளுதல். இது நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றல் உடலில் வளர்க்கும். ஓகே. ஸோ பொதுவாகவே வந்து பெரிய பெரிய நோய்கள் வந்தால் தான் நம்ம டாக்டரை போய் பார்க்கணும்னு இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சாலே பெரிய நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். நம்ம திரிபலான்னு ஒன்று சொல்கிறோமா, எல்லாரும் பேசுவோம் திரிபலா 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 என்பது வாத பித்தம் கவம் என்கின்ற 3 நாடிகளுக்கும் பலம் சேர்ப்பது. திரிபலாவை அன்றாடம் உண்டு கொண்டு வந்தாலே நோய் எதிர்ப்பாற்றல் உடலுக்கு வரும். கேட்க மாட்டோமே. எனக்கு மலச்சிக்கல் இருக்கு, நான் திரிபலா சாப்பிட்றேன்னு சொல்லுவான். மலச்சிக்கல் பல சிக்கலை தரும். மலச்சிக்கல் பல நோய்களுக்கு காரணி. மலச்சிக்கல் இல்லைனாலே நம்ம நோய் எதிர்ப்பாற்றல் வளரும். இதெல்லாம் நாம் கவனிக்கிறது இல்லை. சிறுக சிறுக அவைகளை வளர்த்து விட்டு பெரிதான பின்னால் நோயில் அவதிப்படுவது நம்முடைய துரதிர்ஷ்டம் தான் சொல்லுவார். நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வணக்கம்.